எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு நெட்வொர்க்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுவும் ஒரு மேட்ரிக்ஸ் பிளான் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு எந்தெந்த மாதிரிலாம் செலவாகும், எந்தெந்த மாதிரி மெம்பர்ஸ் வருவாங்க, எப்படிலாம் நீங்கள் வந்துட்டு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ரொம்ப கிளியராக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி. ஸோ எங்ககிட்ட வர்ற கிளைண்ட்ஸ் மோஸ்ட்டாக என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கோம். ஸோ இந்த பிளானை நாங்கள் எங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிஸ்னஸில் வந்துட்டு எவ்வளோ மெம்பர்ஸ் எங்களுக்கு வருவாங்க, நாங்கள் அவங்களுக்கு எவ்வளோ கமிஷன்ஸ் கொடுக்கணும், அது போக எங்களால் எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ண முடியும், இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு மினிமம் 2 to 3 days ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் எங்களோட டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டை வச்சு நாங்கள் ஒரு சொல்யூஷன் இதுக்கு கொண்டு வந்திருக்கோம். அந்த சொல்யூஷன் தான் எல்லா பிளானுக்குமே நாங்கள் கேல்குலேட்டர் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆன்லைன் கேல்குலேட்டர் வந்துட்டு நாங்கள் எல்லாருக்குமே ஃப்ரீயாகவே ஆஃபர் பண்ணுறோம். இந்த கேல்குலேட்டர் மூலமாக உங்கள் பிஸ்னஸ் பிளானுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ கஸ்டமர்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும், அது கூடவே உங்களால் எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸை நாங்கள் வித்தின் செகண்ட்ஸில் உங்களுக்கு நாங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நீங்கள் ஒரு மேட்ரிக்ஸ் பிளானை வச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த கேல்குலேட்டரை எப்படி யூஸ் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் செல்லிங் காஸ்ட், அதாவது உங்கள் கஸ்டமருக்கு உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வச்சு செல் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் இங்கே என்டர் பண்ணணும். ஸோ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டெமோக்காக நான் ரேண்டமாக ஒரு அமௌண்ட் போட்டு காட்டுறேன். ஸோ இதில் வந்துட்டு ப்ராடக்ட் செல்லிங் காஸ்ட்க்கு வந்துட்டு நான் 3000 வச்சுருக்கேன். அடுத்து வந்துட்டு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட். இந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்னால் என்னென்னா, உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்குறதுக்கோ இல்லை அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சுன்றதை நீங்கள் இங்கே என்டர் பண்ணணும். ஸோ இதை எப்போவுமே வந்துட்டு 1:3 ரேஷியோவில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்துட்டு நான் செல்லிங் காஸ்ட் 3000 வச்சுருக்கிறதுனால நான் இங்கே மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்துட்டு 1000 rupees போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்பான்சர் ஐடி. ஸ்பான்சர் ஐடியில் உங்கள் யூசர் வந்து யாரையாவது ஸ்பான்சர் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளோ இன்கம் போகணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே டிசைட் பண்ணி போடலாம். ஸோ நான் இங்கே வந்து சாம்பிளுக்காக 10 கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்துட்டு மேட்ரிக்ஸ் அண்ட் லெவல்ஸ். இதில் வந்துட்டு உங்கள் மேட்ரிக்ஸ் பிளானுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ மேட்ரிக்ஸ் செட் பண்ணணுன்றதை நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ மேட்ரிக்ஸ் ஆப்ஷனில் வந்துட்டு உங்கள் ஒரு லெவலில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கணுன்றதை டிசைட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ நான் இங்கே சாம்பிளுக்கு 4ன்னு போடுறேன். அண்ட் லெவல்ஸில் வந்து எத்தனை லெவல்ஸ் போகணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கே லெவல்ஸில் மென்ஷன் பண்ணலாம். நான் இங்கே சாம்பிளுக்கு 3ன்னு போடுறேன். ஸோ 3 நீங்கள் போட்டதுமே 3 லெவல்ஸ்க்கான கமிஷன் அமௌண்ட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதில் ஃபஸ்ட் லெவலுக்கு எவ்வளோ கமிஷன், செகண்ட் லெவலுக்கு எவ்வளோ அண்ட் தேர்ட் லெவலுக்கு எவ்வளோன்றதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். நான் இங்கே சும்மா சாம்பிளுக்கு ஃபஸ்ட் லெவலுக்கு 5, செகண்ட் லெவலுக்கு 3 அண்ட் தேர்ட் லெவலுக்கு 2ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஜிஎஸ்டி சார்ஜஸ் அண்ட் டிடிஎஸை மென்ஷன் பண்ணணும். ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு நான் ஜிஎஸ்டி சார்ஜஸை 10ன்னும் டிடிஎஸை 5ன்னும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் என்டர் பண்ணதுமே கீழே கேல்குலேட்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணதுமே வித்தின் செகண்ட்ஸில் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம், நீங்கள் எவ்வளோ கமிஷன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த டீட்டெயிலுமே இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி லெவல்ஸ் வந்துட்டு 3ன்னு நம்ம கொடுத்துருந்தோம். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பிஸ்னஸ்க்கு மொத்தமாக 84 கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸோ ஒவ்வொரு லெவல்லையும் எவ்வளோ இருப்பாங்கன்றதையுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ லெவல் 1ல் 4 மெம்பர்ஸ், லெவல் 2ல் 16 மெம்பர்ஸ், லெவல் 3ல் 64 மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு டோட்டலாக உங்கள் பிஸ்னஸ்க்கு மொத்தமாக 84 மெம்பர்ஸ் வருவாங்க. அதே மாதிரி ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து நம்ம 1000 வச்சுருந்தோம். ஸோ 84 மெம்பர்ஸுக்குன்றப்போ அது 84,000 காட்டுது. அதே மாதிரி செல்லிங் காஸ்ட் வந்து நம்ம 3000 வச்சுருந்தோம். ஸோ 84 மெம்பர்ஸுக்கு அது 2,52,000 அப்படின்றது தெளிவாக காட்டுது. ஸோ அதே மாதிரி நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணி வரும்போது உங்களோட ஸ்பான்சர் அமௌண்ட்டுமே காட்டும். ஸோ ஸ்பான்சர் இன்கம் நம்ம யூசருக்கு எவ்வளோ மொத்தமாக கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதுமே இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ 84 மெம்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 25,200 rupees கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி எல்லா லெவல்ஸ்லையுமே நம்ம எவ்வளோ கமிஷன் செட் பண்ணியிருக்கோம், அதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கொடுக்கணுன்றதுமே இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ லெவல் 1க்கு நம்ம 5% வச்சுருந்தோம். ஸோ அதுக்கு 12,600 காட்டுது. அதே மாதிரி லெவல் 2க்கு 3% வச்சுருந்தோம். அதுக்கு 7,200 காட்டுது. லெவல் 3க்கு வந்துட்டு நம்ம 2% வச்சுருந்தோம். அதுக்கு 3,840 காட்டுது. ஓவராலாக லெவல் கமிஷனுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படிங்கிறதையும் கீழே காட்டியிருக்காங்க. ஸோ மொத்தமாக நீங்கள் வந்துட்டு 23,640 லெவல் கமிஷனுக்கு மட்டுமே நீங்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்கும்.
அடுத்து உங்கள் யூசருக்கு நீங்கள் எவ்வளோ மொத்தமாக இன்கம் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றது இங்கே டிஸ்பிளே இருக்குது. இங்கே வந்துட்டு 48,840 ரூபா நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி டிடிஎஸ் வந்துட்டு 2,442 ரூபா கொடுக்க வேண்டியது இருக்கும். கூடவே ஜிஎஸ்டி சார்ஜஸ் வந்துட்டு 4,884 ரூபா இருக்கும். ஸோ இதெல்லாம் போக உங்களுக்கு யூசருக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றதையும் கீழே தனியாகவே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு 41,514 ரூபா. இதெல்லாம் போக உங்கள் பிஸ்னஸில் எவ்வளோ ப்ராஃபிட் வரும்ன்றதும் நாங்கள் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ செல்லிங் காஸ்ட்டோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,68,000 ரூபா வரும். ஸோ அதே மாதிரி கம்பெனி ப்ராஃபிட்டும் வந்துட்டு உங்களுக்கு 1,26,486 ரூபா வரும். ஸோ ஓவராலாக இது மூலயமா உங்களுக்கு எவ்வளோ செலவாகும், எவ்வளோ நீங்கள் ப்ராஃபிட் எடுப்பீங்க அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு தெளிவாகவே இந்த சாஃப்ட்வேரில் நாங்கள் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிவிடுவோம். இதே மாதிரி நீங்களுமே உங்களோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இதில் போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் யார் வேணாலுமே இதை யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், இதுக்கு எந்த சார்ஜஸுமே கிடையாது. நீங்கள் யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களால் உங்கள் பிஸ்னஸ்க்கு எவ்வளோலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராகவே இதில் மூலயமா உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ஃபர்மேட்டிவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன்.